வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு எபிசோட்ல நைட்டு இவங்க சீன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். நைட்டு பார்வதி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் கனி அக்கா சீன்னு சொன்னது இவங்க. ஆனால் அங்கே போய் அழுதா அந்த பக்கம் சிம்பத்தி வந்துருச்சுன்னா மக்கள்லாம் இந்த பக்கம் வில்லியாக பார்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் கானா வினோத்தும் அவங்க வந்து பேசினது இருக்கட்டும். அது வேற மாதிரி பேசினா பரவாயில்ல, நம்ம ஒதுக்கலையேன்னு பேசினா பரவாயில்ல. இப்போ இவங்க வந்து அழுது ஒரு ட்ராமா வேற கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்ல ஒட்டுமொத்த வீடுமே அங்கே இருக்குது மொத்தமாக. இங்கே கானா வினோத் அதுக்கப்புறமா விக்ரம் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் பாட்டு தனியாக போய் அழுவீங்க, ஒட்டு மொத்தமாக எல்லாரும் உங்கள் பின்னாடி வருவாங்களா அப்படின்லாம் சாண்ட்ரா கிட்ட சொல்லிருந்தார்ல. ஒட்டு மொத்தமாக இங்கே யார் யார் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தப்பாக போயிடும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்களாம். ட்ராமா இதில் தெரில. இதில் வந்து நான் சீன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா என்ன ஆட்டிடியூட் அது? அதாவது அவங்க அவாய்ட் பண்ணாங்க தான் ரெண்டு முறை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களை வந்து இன்சல்ட் பண்ணல, உங்களை வந்து நோண்டலை, குத்துல, இந்த சீன்ல இந்த மாதிரிலாம் சொல்ல, கேவலமான கேரக்டர் இதெல்லாம் சொல்ல அவங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் சொன்ன இவங்க இந்த முறை ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் தான் போகிறாங்க. காதில் எல்லாமே கேட்குது. அவங்க எதில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, சீ கேவலமாக இருக்குன்னா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்க போய் அழுகுறாங்கன்னா அதுக்கு இவங்க ட்ராமா பண்ணுறது பாருங்க. அவங்க என்ன கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் பேர் தான் கனின்னு வச்சிருக்கிறாங்க. இதில் ட்விட்டரில் வந்து ட்ரோல் பண்ணுறாங்கள, அந்த மாதிரி தான் இருக்குது மொத்தமாக மோசமாக. இதுக்கு ஒரு ட்ராமா, இதுக்கு எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லி அப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்களாமா. என்ன அவமானப்பா, என்ன பாசியா, நீங்க என்ன ராஜமாதான்னு நினைப்பா? இங்கே வந்து ஒருத்தர் பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க, போட்டோம். ஆனால் எப்படி நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போவ? நான் இங்கே ஒரு ஆள் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், ராஜமாதா, என்ன நீ அவாய்ட் பண்ணிட்டு போவியா? அந்த திமிரு, அந்த நினப்பு இல்லை, அது நினப்பு தான் ஓவராக இருக்குது அங்கே. இதில் அடுத்து பாருங்க, நம்ம வந்து தாளம் போடுறதே வந்து டாஸ்க் விளையாட சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு போடுறாங்களாம்மா. இதுதான் ஒரிஜினல். அங்கே ஒட்டு கேட்குறது பாத்ரூம் ஏரியாவில் வந்து இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண வர்ற அப்படிங்கிறது, இங்கே ட்ராமா பண்ணுறது, சீ அப்படிங்கிறது கேவலமாக இல்லை. வர வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி, ஆனால் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி, வெளில வர பேரெல்லாம் வேற மாதிரி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமாதா அப்படியே ஒஸ்ட் இல்லை. அது வேற எல்லாரும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை. அந்த பக்கம் தான் சாண்ட்ரா மேலே கேஸ் எழுதிடாதானே நம்மெல்லாம் வந்து புனிதர்கள் ஆக முடியும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் கூட இந்த பக்கம். இப்போ சாண்ட்ரா விஷயத்துக்கு வருவோம். சாண்ட்ரா வந்து அங்கே சண்டே மேட்ரை சொல்கிறாங்க. அங்கே வியனா மட்டும் இருந்திருந்தா, இப்போ கானா வினோத்தும் கமருதனும் வந்துட்டாங்க. அங்கே வியனா இருந்திருந்தா நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே இருக்கிற எந்த பெண்களுமே வந்து பேசலையே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க சொன்னாங்க. அதை வந்து விக்ரம் கூட தனியாக உட்காந்து அந்த நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதில் பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க? அங்கே வந்து கேட்க வேண்டியது தானே, ஒருத்தர் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது உனக்கு இதுவாக இருக்குது, எரிச்சலாக இருக்குல்ல, அப்படி கூட யாரும் போயிடக்கூடாது, பேசியே ஆகணும். உன்னை லெஃப்டில் தட்டி விட்டு போகிறாங்க, இந்த அம்மா எப்படி என்ன லெஃப்டில் தட்டி விடுவா அப்படிங்கிற அந்த ஈகோ அது இருக்குல்ல. அங்கே எஃப்ஜேக்கு ஒன்றுன்னா ஓடி வந்துடுவாங்க முட்டு கொடுக்குறதுக்கு, டுபாக் ஒரு வேலைக்கெல்லாம். இன்னும் இங்கே வந்து பேச மாட்டாங்க. இப்போ அது வேணா இருந்தால் கேட்டிருப்பா அப்படின்னும் போது இந்த பக்கம் கமருதன் வந்து துப்புரா. அப்படி என்னன்னா அவர் எப்பவுமே துப்போ அப்படி இல்லை, இப்போ மட்டும் இல்லை. இவன் மாஸ்க் டாஸ்கில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி முதல் வாரத்திலே சபரியை பார்த்து துப்புனது, வாட்டர் மெலானை துப்புனது, இவன் துப்பாத இடமே இல்லை, அந்த மாதிரிலாம் துப்பிட்டு இருந்தான். ஸோ இப்போவும் துப்புறது வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு தான். என்னத்தை கேட்டிருப்பாவ அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். அதை கானா வினோத் சரியாக புரிஞ்சுக்கிற. அப்படி புரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டாக பாருங்கள் அங்கே முட்டு கொடுக்க வராரு. கானா வினோத்தில் சொம்பு வினோத்துன்னு வேணால் சொல்லலாம். இன்னும் எவ்வளோ கேவலமா இல்லை, அப்பட்டமா. இங்கே அவன் எதுக்கு துப்புறான்னு தெரியுது. பார்வதி தலையில் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு கன்வெர்ட் பண்ணுறா. அப்படி இப்போ பொது இடத்துல பப்ளிக் ஷோவில் வந்து துப்பக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்லாம். அது இல்லை, அங்கே அவங்க சாண்ட்ரா பேசுனதுக்கு தான் துப்புனேன். அது அப்பட்டமாக மாட்டிக்கிட்டு அதை கானா வினோத்தும் பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, வந்து முட்டு கொடுக்க ஓடி வராரு பாருங்க. இல்லை அது நம்ம இயல்பாக துப்பவும் இல்லை, அது இது இல்லை. இப்போ மறுநாள் அந்த வாயை வந்து உலருது பாருங்க கானா வினோத்து வாய் வந்து. இல்லைடா நான் வேற ஒன்று நினச்சது தான் கரெக்டு, அவங்களும் அப்படிதான் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க வேற மாதிரி, இது தப்பாக போகக்கூடாது அப்படின்னு. இந்த அளவுக்கு சொம்பு தூக்க சொன்னாங்களா? பிஜேஎஸ் வந்து அவ்வளோ தூரம் கழுவி ஊத்துனார்ல, அங்கே வந்து போகாத, கூட சேராத, சொம்பு தூக்காத அப்படின்னு. போன வாரம் சொம்பு தூக்குனதுன்னா அந்த அடி அடிச்சாரு.
ஆனாலும் வந்து திருந்திருண்ண பண்ணிருண்ண கீழ்ச்சிருண்ண அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்களா, இந்த ஒரு இடம் மட்டுமே இல்லைங்க. நான் சீன் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியே அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா நான் சீன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த அவங்க பார்க்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சு தான் இவங்க தொங்கிட்டு இருக்கிறாங்கன்றது வேற. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இவர் வந்து இப்ப நம்ம கூட பேசும்போது சி அப்படின்னு சொல்லுவோம்ல, சி அது வந்து சி அப்படின்னு சொன்னது இல்லையா, சி சி சாதாரணமா சொன்னது இல்லை, மறுபடியும் சொம்பு. ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள அவ்வளோ தூரம் தப்பாவே அது என்னன்னு தெரியுதோ தெரியலையோ பிராண்ட் பண்ண வந்துருது. ஒருத்தரை பிடிச்சிருச்சு இல்லை முட்டு கொடுக்கணும்னு வந்துட்டா அப்படி முட்டு கொடுக்குறது சொம்படிக்கிறது. இதுல டைட்டிலே வந்து காரி துப்பம். ஒன்னே ஒன்று நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். சீசன் 6லயும் இந்த மாதிரி ஒன்று போயிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். கேவலமா இருக்குல்ல இது. இப்போ இவ்வளோ அடி அடிச்சதுக்கு அப்புறமா 2 சம்பவமாங்க ஒரே எபிசோட்ல சம்மந்தமே இல்லாமல் முட்டு கொடுக்குறது. இது விக்கல்ஸ் விக்ரம் கூட அவளை முட்டு கொடுக்க மாட்டா அப்படி கனிக்கு. இல்லை கனியே கொடுக்க மாட்டாங்கன்னா வச்சுங்களேன். பார்த்தீங்களா இதில் வந்து இந்த கானா வினத் வந்து கொடுக்குறேன் அப்படிங்க. இப்போ அடுத்து இங்கே சாண்ட்ரா இவங்கள பற்றி பேசுகிறாங்க, கம்ருதனை பற்றி. கம்ருதன் நான் பேசியிருந்தா அவன் இங்கே வந்து திரும்பிடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் உண்மைதான். இதில் அரோரா முன்னாடியே போயிருக்க வேண்டியதானா, ஆமாம் போகிற மாதிரி வாய்ப்புகள் இருந்தது. கம்ருதனும் இப்போ வரையுமே ஒன்றும் பெருசாக கேம் ஆடில்ல அந்த லவ்வை தவிர. அதனால தான் இருக்கிற அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்வதிக்கு தெரியுது. பார்வதிக்கு தெரியாமல் இல்லை. இங்கே சாண்ட்ரா சொல்கிறாங்க நீ இப்போ எலிமினேட் ஆகிட்டேன்னா இங்கே வேற மாதிரி போவோம் ட்ராக்கு அப்படின்னு. ஆமாம் போவோம். ஏங்க இந்த 2 ட்ராக் போகும்போதே அவன் 3வது ட்ராக்கு வியனாகிட்ட போய் ட்ரை பண்ணிட்டு இருந்துருக்காங்க. அவங்க அதை போட்டு விட்டு தானே போனாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாத ஆள் கிடையாது. அதை தான் ஆதிரை முதல் 2வது வாரமும் 3வது வாரம் சொன்னாங்கல்ல, இங்கே வந்து வெளியெல்லாம் நான் போயிட்டு எல்லா பொண்ணுகிட்டே போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறவன நான் அப்படின்லாம் வந்தான்ல, அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பேசும்போது பார்வதிக்கெல்லாம் தெரிஞ்சே பழகுறாங்க. ஏன்னா பார்வதிக்கு அது காரணமும் இந்த வைல்ட் கார்டாக வந்த இவங்க தான், இந்த சாண்ட்ரா குரூப் தான். வந்து போய் சாரி கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீ நைட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் போய் இவங்க சாரி கேட்டு தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா பேக் அடிக்க முடியாதுங்கிறதுனால இவன் போயிடக்கூடாதுங்கிறதுனால அப்படியே கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் என்னென்ன பண்றான்னு எல்லாம் தெரியாத ஆள் கிடையாது பார்வதிக்கு. ஆனா வேற வழி கிடையாது, இங்க அப்படிதான் போயாகணும்னு போயிட்டு இருக்காங்க. காலையில வந்து இவங்க சாண்ட்ரா விக்ரம் பேசுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே தெரியும் ஆள் எதிரில் இருக்கிற ஆள் எந்த மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பேசும்போது வந்து திவ்யாவை பற்றி மறுபடியும் கேஸ் எழுதிட்டு இருக்காங்க. அது நிறைய எழுதுனாங்க. அதில் முக்கியமானது அந்த தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது. அதுதான் விஜேஎஸ் வந்து போட்டு அந்த அடி அடிச்சார் அப்போவே. ஆனால் நமக்கு தான் வந்து சாண்ட்ராவை தானே அடிக்கணும், பிரச்சனை தானே அடிக்கணும், எதுக்கு திவ்யாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். காரணம் என்னன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி டேப்லெட் கொடுத்து அமிச்சாலும் அந்த டேப்லெட்டையும் போடாமல் தலைவலி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் போட்டு அடிச்சிருக்கிறாரு. இது வந்து கனியால தான் பண்ண. கனி ஏற்கனவே ஜெயிலுக்கு போல. இதுவும் ஒரு காரணம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த கனி தான் ஒன்றும் அப்படியே புனிதமாதான்றது இந்த பக்கம் வந்து, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈவில் அப்படின்றது. அங்கே என்ன ஈவில் இருக்கோ அதே ஈவில் தான் இருக்கு, கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படியே புனிதர்லாம் கிடையாது இவங்க. முதல்ல ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு நேரத்தை இழுத்தடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கனி தான். அதுக்கப்புறம் எஃப்ஜே, 3வது தான் திவ்யா. இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து திவ்யா சொல்லியிருக்கிறாங்க. என்னையும் பிரச்சனை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தில் உண்மைதான். அதை டீம் பார்த்துருக்குறாங்கன்றாங்க. ஆமாம் அதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோமே. என்ன அப்போ அது டீட்டெயிலாக புரியல, அது இப்போ புரியுது அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு. இப்போ எதுக்காக விஜய் சேதுபதி அந்த பக்கம் போட்டு அடிச்சாருன்னு இப்போ எனக்கு புரிய வைக்க தான் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து திவ்யாவே சொன்னா இந்த மாதிரி கனி எஃப்ஜே வந்து போல, எஃப்ஜே பேரும் சொல்லியிருப்பாங்க, எஃப்ஜேவும் போல, அதனால வந்து நானும் போவானான்னு சொல்லிட்டு வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லும்போது, இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்ல வரும்போது அங்கே வந்து கையை பிடிச்சிட்டா, சொல்ல வேணான்னு சொல்லிட்டா, இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு தான் நானே வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா அப்படி இவர் சுபிக்ஷா கிட்ட சொன்னா அப்படி, கானா வினோத் கிட்ட சொன்னா அப்படி, அதுக்கப்புறமா கன்னி கிட்ட சொல்கிறா அப்படி, 2 பேரையும் நம்ம நம்ப வேணாம் அப்படிங்கிற அப்படி. ஆமாம் நம்பாம தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து ஆனால் இவங்கள நம்பலாம், இதுதான் அந்த கேங்கு. கேட்டால் கேங் இல்லைன்னுவாங்க இவங்க. ஓப்பன் நாமினேஷன்லேயே டுபாக் ஒரு வேலை பார்த்தவங்க தானே இவங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த விஷயத்த சொல்ல வந்து, ஆமாம் எனக்கும் அப்போவே தெரியுமே அவங்க நடிக்கிறாங்கன்னு தான், அதெல்லாம் தெரியுது. முதல்ல ஜெயிலுக்கு போகாமல் நீ இருந்தல்ல, அதை பற்றி தெரியுதா, அதை பற்றி பேசுவீங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஒரு தனி சலுகை இருக்குல்ல இங்கே அன்பு கேங்கில் இருந்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து கீழ்ச்சிட்டாரு, அறுத்துட்டாரு, தள்ளிட்டாரு, அந்த பக்கம் வச்சு செஞ்சுட்டாரு.
அப்படின்லாம் ஃபயர் விட்டுருந்தானுங்க. அப்படி என்னத்த பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா எல்லாம் அந்த துண்டு துண்டா வெட்டி போடுறது, இந்த சொம்படிக்கிறது இங்கே ஓப்பனாக தெரிஞ்சிட்டு இருக்கு. இதை பற்றி பேசல, ஓடி வந்துடுறாங்க அந்த பிஆர் கும்பல் மொத்தமாக வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பயங்கரமாக வேலை செய்கிறானுங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் எப்படா முட்டு குடிப்பீங்க? சி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்கிறது தானே அப்படின்றாரு அந்த ஆள், கூச்சமே இல்லாமல். அந்த பக்கம் வந்து அது வந்து நார்மலாக நம்ம கூட துப்பும் இல்லை அப்படிங்கிற வராரு, கூச்சமே இல்லைல்ல. இவ்வளோ ஓப்பனாக பச்சையாக தெரியுது, அப்படியே உருட்டுறது. இதில் இந்த ஆள் கேஸ் வாங்கினா கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் வாங்குற கேஸுக்கு போயிட்டு வாண்டடா அதில் போய் சப் கேஸ் வாங்குறது இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமாக வருது. திருந்தவே இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான். இதுக்கப்புறம் திறந்துறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் தான் எபிசோட் முடிஞ்சதும் விஜய்ஸே குறை சொன்னவர் இவர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குக்கு அந்த நம்பர்லாம் வச்சு அதுவாக செட்டு பிரிக்குது. ஆக்சுவலி இவங்கெல்லாம் பேசினது இந்த பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வரணும், திவ்யா வெர்சஸ் சாண்ட்ரா, அதை டிஸ்கஸ் பண்ணணும் பிளாஸ்மா முன்னாடி அப்படிங்கிறது தான் பிளான் போட்டாங்க. குறிப்பாக ரொம்ப தீவிரமாக இருந்த அப்படி கானா வினோத் அதுதான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா கடைசியில் இங்கே வேற மாதிரி வந்துட்டாங்க, பிளான் வச்சுட்டாங்க. டாஸ்க்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரே டீமில் சாண்ட்ரா, திவ்யா, வினோத், அமித், அப்புறம் பார்த்தீங்கன்னா கனி, பார்வதி, கம்ருதன், ஆதிரை, இவங்க ஒரு டீமு, மற்றவங்கெல்லாம் ஒரு டீமு. ஸோ அது நம்பர்ஸ் அடிப்படையில் தான் எடுத்தாங்க. இதில் அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் அப்படி சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, வர்ற வின் பண்ணுற டீமில் இருக்கிறவங்க கேப்டன் ஆவாங்க, அந்த போட்டிக்கு போவாங்க. அது இல்லாமல் அந்த நபர்கள் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய ஃபேமிலி வந்து 24 hours இங்கே வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. பயங்கரமான டாஸ்க் வேற கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் மரத்தான், இன்னொரு பக்கம் அந்த கிளாக் டாஸ்க்னாவே பார்த்தீங்கன்னா ஹெவியாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ டாஸ்க் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும், தூங்காமல் நைட்லாம் வேற போகும். அது இப்போ இந்த கிளாக் டாஸ்க் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பழைய சீசன்லேயே பார்த்துருக்குறோம். ஆரம்பத்திலே இந்த மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. பல சீசன் முன்னாடியே அதை ஆஃப் பண்ணுவாங்க. இது தெரியாமல் இவங்க சுபிக்ஷா புதுசாக வந்து போயிட்டு அதை வச்சு கால்குலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக, அங்கே இந்த குரூப்பே பாருங்களேன், எத்தனை சீட்டிங் பாருங்களேன். ஒன்று மைக்ரோ ஓவனை தேடி போகிறாங்க, இல்லைன்னா அந்த டேப்பை திறந்து விட்டு அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏன்னா இவ்வளோ யோசிக்கிறதுக்கு நீ ஒழுங்கா நம்பர்ஸை கவுண்ட் பண்ணால் போதுமே, அங்கே டேப் பார்த்துக்க அப்படிங்கிறது. இது இல்லாமல் வந்து பேப்பர் எடுத்துட்டு நோட் பண்ணுறது அரோரா, இதெல்லாம் சீட்டிங்காகவே தெரில. எப்பவுமே பிக் பாஸை மதிக்கணும், டாஸ்கை மதிக்கணும் அப்படின்லாம் சொல்கிற இந்த உருட்டு இருக்குல்ல விக்ரம், இதெல்லாம் தப்பாகவே தெரில எதுவுமே. அவர் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கான் மைக்ரோ ஓவனுக்கு, போயிட்டு வா இங்கே பேப்பரை நோட் பண்ணுறது அது கூட பரவாயில்லைங்க. சரி, அங்கே போய் கால்குலேட் பண்ண போகிறாங்க, இங்கே டேப் திறந்து விட்றாங்கன்ற கூட ஓகே. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது தப்பு இல்லை. அது மற்றவங்களால் நோட் பண்ண முடியாதா? அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் அங்கே போனால் இந்த ஆள் வந்து இல்லை அதெல்லாம் அது வேற மாதிரி திருப்புறாங்க பாருங்க, கையை பிடிச்சி எடுக்கிறாரு கேப்டன் அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நிப்பாட்டுறாங்க. சீட்டிங் எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது. இன்னொரு பக்கம் டிஸ்டர்ப்பு. இதில் அங்கே போய் எதுக்கிடா இந்த வேலைன்னா என்டர்டைன்மெண்ட்டுன்னா ஒன்று இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜோடி சேர்க்கறது, லவ் அப்படின்னு சொல்லிட்டு அது கேவலமாக சொல்லணும்னா அதுதான் அந்த அங்கிள் வேலையெல்லாம் பார்க்குறது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறது, இதுதான் என்டர்டைன்மெண்ட் ஆயா உனக்கு? ஏன்னா இங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அவங்க ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. ரெண்டுத்தையும் வந்து ஃபியூஷன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கிளாக் டாஸ்க் 3 பேர் விளையாட்டுருப்பாங்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் மாரத்தானே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் டிஸ்டர்ப் வேறு. தேவையா இதெல்லாம் உனக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, இது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் அடுத்த லெவல் போகும். ஏன்னா நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு போகிற, நீ ஒரு லிமிட் வச்சுக்கணும் அப்படிங்கிற. டிஸ்டர்ப்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே அதில் எங்கே இருக்குது லிமிட்? அதில் எப்படி நீ லிமிட் செட் பண்ண முடியும்? அதை நான் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கா அது லிமிட் செட் பண்ணுறதுக்கு? இது வரையும் தாண்டிடுச்சுன்னா இது வந்து ரூல் பிரேக்குன்னு சொல்கிறதுக்கு. எப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு இறங்கிட்டியோ அது ரொம்ப ஒஸ்டாலாம் போகும். அது இந்த மாதிரி டாஸ்க், முக்கியமான டாஸ்க் போகும்போது. ஸோ தேவையில்லாத வேலை விக்ரம் பார்த்தது. விக்ரமும் எஃப்ஜேவும் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அந்த கனியாக்கா இருக்கிறாங்க பாருங்க, ஏதோ கவுண்ட் பண்ணுறதுக்கு தட்டுறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து எதுக்கு தட்டுறன்னு தெரியுமா? மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா? இல்லை, திரும்ப அந்த பாத்ரூமில் போய் ஒட்டி கேட்டுருந்தாங்களே, அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா அவ்வளோ மொக்க பீசிங்லாம் தூக்கி எவ்வளோதான் ஊதுவாங்க, எவ்வளோ ஊதுனாலும் அவங்களே வச்சுப்பாங்க சூனியம். ஒரிஜினல் வெளியே வந்துருண்டா, இது பிக் பாஸ் வீடுடா. மற்றவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு போறான்னா இவங்களுக்கு டேமேஜ் கண்ட்ரோல்னே பணம் ஏகப்பட்டது செலவாகும் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்புறம் அடுத்து பாயிண்ட் அப்படின்னு வரும்போது 3 டீமுமே நான் 2வது முறையும் வந்து கானா வினோத் டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க சாண்ட்ரா டீம் அப்படின்னு நினைச்சேன். அவங்க ஆர்வம் எனக்கு சோகம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் சாண்ட்ரா களத்தில் இறங்கினாங்க, வந்து வெறியா இருந்தாங்க. அதுவே ஒரு பிரச்சனையாக போகுது. ஏன்னா வின்னிங் டீம்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு ஃபேமிலி தான் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 24/7. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வருவாங்கல்ல, எல்லாருமே ஆசைப்படுவாங்கல்ல, எல்லாரும் விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. திவ்யா ஒரு வேளை இவங்க ஜெயிச்சாங்கன்னா திவ்யா வேணா சரி ஓகே நான் விட்டு கொடுக்குறேன், அவங்க ஃபேமிலி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கானா வினோத் இருக்கிறாரு, அந்த பக்கம் அமித் இருக்கிறாரு, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கிறாங்களே. இப்போ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்ப மாட்டாங்களா? நாள் ஃபுல்லா சொல்லுவாங்கல்ல, நீயாவது வைல்டு கார்டில் தான் வந்த, நான் ஆரம்பத்துலேயும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி பார்த்தா கானா வினோத்துக்கு தான் அங்கே ப்ரெஃபரன்ஸ் போகணும்ல. ஸோ இங்கேயே அப்படின்னா இல்லை மற்ற டீமில் போச்சுன்னா அவங்கெல்லாம் வருவாங்கல்ல, அங்கே அதுக்கப்புறமா ஒரு பஞ்சாயத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சிங்கிள் விக்கெட்டா டபுள் விக்கெட்டான்னு தெரில, ஆனால் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த வாரம் தூக்குற விக்கெட்டு. ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் தான் ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க, அந்த டாஸ்க்கு கிட்ட வந்துட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும்ல. டபுளாக தூக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சீசனில் தூக்குன மாதிரி ஞாபகம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் முடிவில் 3 டீமுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட்ஸோடு இருக்கிறாங்க. இனி போக போக டஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதுக்கு நடுவில் இந்த டான்ஸ் விஷயத்தில் ஷோல்டர்லாம் தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டுறதெல்லாம் அதெல்லாம் பார்க்க இது கம்ருதன் பார்வதி வேற தூக்கிட்டு இருக்கு. அப்படி அரோரா வந்து தூக்குறது ஈஸி, பார்வதியை வந்து தூக்கி அவர் அந்த பக்கம் டான்ஸு எஃப்ஜே ஆரம்பிச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டான்ஸில் பார்க்கும்போது சாண்ட்ரா, அது இல்லாமல் இவங்களுக்கு ஒரு நரேஷன் தனியாக ஒன்று எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் போயிட்டே இருக்கு எக்ஸில், அது ஓவராக தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸ்ன்றாங்க, இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. டே டான்ஸ் ஆடினாலும் குறை சொல்லுவீங்களாடா? அவங்க வந்து ஜோடியா பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போது விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்ததுல, அப்போ ஒரு பெரிய க்ரௌடு, அந்த க்ரௌடில் இவங்களை பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ நல்ல டான்ஸர் தான், செம்ம எனர்ஜி ஆடிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் எக்ஸில் சில வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. எடிட்டில் எபிசோடில் அவ்வளோ இல்லை, தனியாக தெரியுற மாதிரிலாம் இல்லை, பட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே அந்த டான்ஸ் இதை பொறுத்தவரை. இதில் எப்போவுமே வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு சினி கேரக்டரை வந்து கண்டினியூவாக பண்ண சொல்லுவாங்க. இந்த முறை வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்களாவே பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஏதாவது பிரச்சனை வருது வெளியில் வேற மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களான்னு தெரில. ஸோ அதனால கேரக்டர்லாம் வேணாம், நீங்களே டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த லெவலில் என்டர்டெயின்மெண்ட் நல்லா தான் சிறப்பாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஈக்குவலாக முடிஞ்சிருக்கு. பார்ப்போம், நாளைக்கு டெஃபினட்டாக பஞ்சாயத்து வந்துடும். டீமுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்களா, டீம் அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.